சென்னை துணை நகரங்கள் மற்றும் 25 மாநகராட்சிகளில் வெப்ப செயல் திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு விரிவான கடிதம் ஒன்றை அவர் எழுதியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், வருவாய்த்துறை அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன், தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்ட 6 அதிகாரிகள், சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்ட 25 மாநகராட்சி மேயர்கள், செங்கல்பட்டு, திருவள்ளூர் நகராட்சி தலைவர்கள், மாமல்லபுரம், திருமழிசை, மீஞ்சூர் ஆகிய பேரூராட்சிகளின் தலைவர்கள் ஆகியோருக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் அதிகரிப்பால் தமிழ்நாட்டில் வெப்பத்தின் பாதிப்பு அதிகரிப்பதை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2001 முதல் 2010 மற்றும் 2014 முதல் 2023 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட 10 ஆண்டு காலத்தில் சென்னை மாநகரின் வெப்பநிலை 0.4 டிகிரி செல்சியஸ் அளவும், ஈரப்பதம் 5 விழுக்காடு அளவும், ஆபத்தான வெப்ப நாட்கள் எண்ணிக்கை 3 மடங்கும் அதிகரித்துள்ளதாக புதுடெல்லியில் உள்ள அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையம் கடந்த வாரத்தில் வெளியிட்ட ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் 2014-2023 காலத்தில் மார்ச் மற்றும் ஏப்ரல் சராசரி வெப்பநிலையை விட 2024 மார்ச் மற்றும் ஏப்ரல் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் அதிகம் என இந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது. இது ஒரு ஆபத்தான போக்கு ஆகும். காலநிலை மாற்றத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் வெப்பநிலை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து செல்கிறது. வெப்பத்தால் அதிகம் பாதிக்கப்படும் 23 இந்திய மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக நகரங்களில் இனிவரும் ஆண்டுகளில் வெப்ப அலை தாக்கம் 2 மடங்காக அதிகரிக்கும் என 2024 மார்ச் மாதம் அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்ட காலநிலை இடர் மதிப்பீட்டு வரைவு அறிக்கை எச்சரித்துள்ளது. இதனை எதிர்கொள்வதற்காக வெப்ப செயல் திட்டங்கள் தமிழ்நாட்டு அளவிலும் நகரங்களுக்காகவும் உருவாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டிற்கான வெப்ப அலை செயல் திட்டம் 2019 ஆண்டில் வெளியிடப்பட்டது. அது போதுமானதாகவும் இல்லை, முறையாக செயலாக்கப்படவும் இல்லை. இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கான புதிய வெப்ப செயல் திட்ட வரைவு அறிக்கையை 2023 ஆண்டில் மாநில திட்டக்குழு தமிழ்நாடு அரசுக்கு அளித்தது. ஆனால் அதனை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை. அண்ணா பல்கலைக்கழகத்தின் காலநிலை மையம் 2024 மார்ச் மாதம் வெளியிட்டுள்ள தமிழ்நாட்டின் காலநிலை இடர் மதிப்பீடு மற்றும் தகவமைப்பு திட்டம் என்ற வரைவு அறிக்கையின்படி தமிழகத்தில் வெப்பநிலை இனி மென்மேலும் அதிகரிக்கும், நகர்ப்புறங்களில் அதிக பாதிப்பு இருக்கும் என தெரிய வந்துள்ளது. தமிழ்நாட்டின் நகரங்களில் வெப்ப அலை தாக்கும் நாட்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும். மேலும் தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டில் சுமார் 250 நாட்கள் வரை அதிக வெப்பத்தால் அசௌகரிய நிலை ஏற்படும் என அண்ணா பல்கலைக்கழக அறிக்கை கூறுகிறது. எனவே நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் தமிழக நகரங்களை வாழத்தகுந்தவையாக மாற்ற வெப்ப செயல் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும். இதற்காக தமிழக நகரங்களுக்கான வரைவு வெப்ப செயல் திட்டம் எனும் அறிக்கையை பசுமை தாயகம் அமைப்பு வெளியிடுகிறது. இதில் கூறப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை பரிசீலித்து பரந்துபட்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டு மக்களின் கருத்துக்களை கேட்டு தமிழ்நாட்டிற்கு உகந்த ஒரு பொதுவான செயல் திட்டத்தையும் ஒவ்வொரு நகரத்திற்கும் ஏற்ப தனிப்பட்ட செயல் திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு உருவாக்கி செயல்படுத்த வேண்டும். அதேபோன்று தமிழ்நாட்டின் கிராம பகுதிகள், மாவட்டங்கள், வேளாண்மை உள்ளிட்ட தேவைகளுக்கு ஏற்ற வெப்ப செயல் திட்டங்களையும் உருவாக்க வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டின் 25 மாநகராட்சிகளுக்கான வெப்ப செயல் திட்டங்களை உடனடியாக உருவாக்க வேண்டும். மேலும் சென்னையின் செயற்கைக்கோள் நகரங்களாக மேம்படுத்தப்படவுள்ள காஞ்சிபுரம் மாநகராட்சி மற்றும் மீஞ்சூர், திருமழிசை, செங்கல்பட்டு, மாமல்லபுரம், திருவள்ளூர் ஆகிய நகர பகுதிகளுக்கான வெப்ப செயல் திட்டங்களை உடனடியாக உருவாக்க வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.